இந்த விடயத்தில் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். நான் 27 ரூபா டிக்கெட்டுக்காக 40 ரூபா கொடுக்கப்பட்ட பொழுது அந்த நடத்துனர் மீதி காசு கொடுக்காமல் பல நபர்களுக்கு நடந்திருக்கின்றனர். அந்த நபரை அவர் யாரென்னும் தெரியாமல் இறக்கி விட்டு போயிருக்கின்றார். அடுத்த நிமிடம் எனக்கு அந்த முறைப்பாடு வந்தது. சம்பந்தப்பட்ட பஸ் இலக்கம் அந்த உரிமையாளரின் பெயரோடு வந்தது. தொலைபேசியில் கூறினேன், அடுத்த நாள் அந்த நபருக்கு மீதி பணம் செல்லவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வீதி பெர்மிட்டில், அதாவது வீதி அனுமதி பத்திரத்தில் கை வைப்பேன், ரத்து செய்வேன், அதில் எந்த விதத்திலும் இரக்கம் காட்டுவதற்கு இடமில்லை என்று அடுத்த நிமிடம் அது கொடுக்கப்பட்டது. இன்னும் எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன, முறைப்பாடுகள் கிடைக்காமல் இருக்கின்றது. ஆகவே எல்லா மக்களும் முறைப்பாடு செய்வார்கள் என்றல்ல, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்ற நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை இன்னொரு விடயத்திற்கு பொறுப்பான நடவடிக்கை எடுத்த பொழுது பொதுமக்களிடம் இருந்து போக்குவரத்து அல்ல, இது வேறொரு துறை, என்னது சார்ந்த துறை அல்ல, ஒரு வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சில இடங்களில் உள்ள மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக 90% மக்கள் அதற்கு சார்பாக இருந்தும் ஒரு நபர் கூடி குரல் கொடுக்கவில்லை. அதனால் அது ஆரம்பித்த இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே உண்மையில் நான் சந்தோஷப்படுகின்றேன். அதாவது இன்றைய தினம் அந்த இறந்த ஸ்வஸ்திகனின் தகப்பன் கூடி இந்த இடத்தில் கலந்து கொண்டிருப்பது, இன்னொரு நபருக்கு நாளைய தினம் இந்த சிறு பிள்ளைகள் இருக்கின்ற நபர்களுக்கு தான் அந்த இழப்பின் வலி தெரியும். ஆகவே இது எந்த விதத்திலும் சாட்டுப்போக்கு கூறுகின்ற விடயம் அல்ல. போலீசார் இதில் அதாவது சட்டங்களை பாஸ் பண்ணலாம், அதை அமல்படுத்துவதற்கு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அதை அமல்படுத்துகின்ற பொறுப்பு அந்த இடத்தில் இருக்கின்ற போலீசாருக்கு இருக்கின்றது. சீனியர் டிஐஜி, எங்களுடைய வடமாநிலத்துக்கான சீனியர் டிஐஜியை சந்திக்க இருக்கின்றேன். மிக விரைவாக 1ஆம் தேதி அமல்படுத்தப்படுகின்ற அந்த நேர அட்டவணையை பின்பற்றாத எவரும் உடனடியாக அது வீதி அனுமதி, அது எங்களுடைய தனியாராக இருந்தால் வீதி அனுமதி பத்திரம் ரத்து செய்வதற்கு தயங்க போவதில்லை. அவ்வாறு வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சில நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தத்தில் எதிர்ப்புகள் வரும். அதை நான் பார்த்து அஞ்ச போவதும் இல்லை. பொதுமக்கள் இதில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இனிமேலும் நாங்கள் விபத்துக்களினால் உயிரிழப்பை சந்திக்க முடியாது. அதற்கு உங்களிடமிருந்து இந்த கூட்டத்தை கூட்டிய உங்களுக்கும் நான் நன்றியை கூறி, 1ஆம் தேதியின் பின்னர் பிரச்சனைகள் வரும் பொழுது இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரளவில்லை என்று சொன்னால், நாங்கள் ஏறுகின்ற பொழுது, வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற சாரதி அனுமதி பத்திரம் வச்சிருக்கின்றாரா, அல்லது தரமான நபரா, அல்லது பழக்கப்பட்ட நபரா என்று பார்த்து வருவதில்லை பொதுமக்கள். வெறுமனே நாங்கள் ஏறுகின்றோம். ஆனால் அத்தனை நபர்களது உயிரும் அவர் கையில் இருக்கின்றது. ஆனால் இன்று போட்டிக்கு நானே நேரடியாக பார்த்துருக்கேன். A32 வீதியில் சமாந்தரமாக போட்டிக்கு ஓடுகின்றார்கள். இதனால் எந்த பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை இல்லை. அந்த ஒரு பஸ் நாங்கள் கொடுக்கின்ற ஒரு 20 நிமிஷமோ அல்லது 30 நிமிஷம் இடைவெளியில் செல்லும் என்று சொன்னால் அது பொதுமக்களுக்கும் நன்மை, எங்களுடைய உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே எடுக்கின்ற நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் எடுக்க இருக்கின்றோம். சட்டத்தை அமல்படுத்துகின்ற நீதித்துறையும் போலீசாரும் அதில் கடுமையாக இருக்க வேண்டும். நான் எனக்கு தெரியும், ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் நான் கூறுகின்றேன், சில மாதங்களின் பின்னர் சாரதி வழியில் வருவார். ஆனால் இந்த உயிர் ஒருபோதும் வரப்போவதில்லை. ஆகவே இந்த விடயத்தை பொதுமக்கள் விளங்க வேண்டும். ஒத்துழைப்பு வழங்காத தனியார் துறையாக இருப்பினும் சரி, இலங்கை போக்குவரத்து சபையினராக இருப்பினும் சரி, நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். நன்றி. மற்றது இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கையெழுத்து வேட்டை செஞ்சோம். இந்த பொதுமக்கள் எங்களுக்கு கம்மும் அளிக்கலை என்றாலும் அவங்களோட இதேபூர்வமாக எனக்கு கையெழுத்து வேட்டை வந்து எங்களுக்கு செய்தாங்க. இவ்வளவு கையெழுத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். சரி, அந்த உயிரை திருப்பி தரையிலுமா நாங்கள் உங்களோட பிள்ளைகள் சொல்லி நான் உங்களோட காலில் மன்னிப்பு கேட்குற அடுத்த நிமிஷம் இந்த பிள்ளைகள் உயிரை நீங்கள் திருப்பி தரையிலுமா அது எத்தனையோ நடக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, கணக்க விஷயம் நடக்குது, எத்தனையோ நடந்துட்டு நீர்வெளியில் அதில் இருந்து தட்டி நடக்குது. இப்போ நடந்த பிறகும் அன்றைக்கு தட்டாதில் ஒரு மனுஷியை தட்டி விட்டு போயிட்டாங்க. இப்போ அதை கேட்குறதுக்கு ஒரு இல்லை. தமிழ் மக்களாக நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தோம் இந்த ஊர்வலத்தை. ஆனால் சில பெற்றோர்கள் அதை பின்தள்ளி அவங்களோட சுயநலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு இந்த வரக்குள்ள தான்
அந்த நாங்கள் வேற வாகனம் போடுறோம் பஸ்ஸை போக நேரம் வந்து உயிர் பெருமா நாங்க பஸ் நீங்க மத்த வந்து நாங்க வெளியிடுறோம் மக்களுக்காக நீங்களும் மக்களுக்காக செய்யறீங்க நாங்களும் மக்களுக்காக அமைப்பு நீங்கள் கேட்கறது நடக்கணும் அவங்கள பக்கம் நியாயம் போகுது அவங்கள பக்கம் நியாயம் போகுது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா போலீஸ் அதிகாரிகள் நாங்கள் இதில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு இடம் தாரம் பிரைவேட் பஸ்ஸையும் போக விடாம நீங்க தம்பினா அவங்களுக்கு இடம் தாரம் மற்ற பிரைவேட் பஸ்ஸும் போக விடாம பொதுமக்களுக்கு இடையூறு வழங்காம நீங்க சைட்ல நாங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு தனியார் பேருந்து போலீஸ்